நம்ம வேலூரில் மிக பிரம்மாண்டமாக அழகாக கட்டியிருக்காருங்க. 90 அடி உயரம் முருகருங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலை, முருகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டினது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மலேசியா முருகர் கட்டினாருங்க இல்லையா, அவரே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் முத்துமலை முருகரும் வந்து கட்டியிருக்காருங்க. இவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குங்க. இந்த இன்னும் ஃப்ரண்ட் ஆங்கிலேருந்து போய் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்க வந்து செம்மையாக இருக்குங்க ஃப்ரண்ட் ஆங்கிலேருந்து பார்க்கும்போதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் புது வசூலில் இருக்க தீர்த்தகிரி முருகர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு சின்ன மலைக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. மலேசியா முருகர் பார்த்துருப்பீங்க, சேலம் முத்துமலை முருகரை பார்த்துருப்பீங்க. நம்ம வேலூரில் மிக பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்க முருகர் சிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு பெங்களூர் ஹைவேல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்ச் தெரியும் பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் நம்ம போயிடலாம். ஸோ இன்றைக்கி முகூர்த்த நாளுன்றது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குங்க இந்த கோயிலில். அதுதான் இந்த கோயில் விசேஷம். இப்போ நம்ம கோயிலோட மலை அடிவாரத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ஸ்டெப்ஸில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிங்க, ஸ்டெப்ஸில் இந்த வழியில் போகலாம். மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ நவகிரகம் இருக்குங்க இந்த சைடில் வந்து நவகிரக கோயில். ஸோ இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் போகலாம், கார்லேயுமே போகலாம். ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோடு போட்டிருக்காங்க. கோயிலோட ஆர்ச்சுங்க, நவகிரக சன்னதி, விநாயகர் கோவிலுங்க. இங்கே வந்து விநாயகர் கோவில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி போகிற வழிங்க. ஸோ அவரோட வாகனம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வாகனம் வந்து கோயில் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ கரெக்டாக டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 7:30ங்க மார்னிங். அங்கே பாருங்க மயில். ஸோ முருகர் வள்ளி தேவனோட இருக்கார், ரொம்ப அருமையாக இருக்காருங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து சின்ன கோயிலாக இருந்தது. ஒரு 2-3 பேர் தான் உள்ளே நுழைய முடியும். அதுக்கப்புறமா அவர் இந்த நடராஜ மொழியார், புதுவசூர் நடராஜ மொழியார் அதை வந்து புதுப்பிச்சு பெருசாக கட்டி படிக்கட்டெல்லாம் வந்து குண்டும் குழியுமாக இருந்தது படிக்கட்டு. அவர் தான் இந்த படிக்கட்டெல்லாம் கட்டி இந்த மாதிரி ஃபேமஸ் பண்ணவர் நடராஜ மொழியார் தான். கேஜிஎன் மண்டபத்துக்கார். அவர் தான் வந்து அவர் சொந்த காசில் முடிஞ்ச அளவுக்கு யார் என்ன கொடுப்பாங்களோ, ஆனால் அவர் சொந்த காசில் இவ்வளவும் பண்ணி ஃபேமஸ் பண்ணி இன்றைக்கி கல்யாணம் நல்ல விசேஷம்லாம் நல்லபடியாக நடக்குது. அதாவது ஸ்டெப்ஸ் ஏற தொடங்கிட்டோம் நம்ம வந்து. ஸோ இங்கே படிக்கட்டே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 210 படிக்கட்டு இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஸோ கீழே இருக்க அக்கா வந்து பார்த்திங்கன்னா கடைக்காரக்கா. ஸோ மொத்தம் 210 படிக்கட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே போகலாம் ஏறி. சின்னதாக கோலம் இருந்துச்சு போல், ஏன்னா தண்ணி இல்லை, இப்போ எல்லாம் தண்ணி வத்திருச்சு போலுங்க. சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து மேலே ஏறி போகலாம், ஓகேங்களா. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லைங்க, பாருங்களேன். தண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே வத்திருச்சு. சரி வாங்க நம்ம அப்படியே ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிக்கலாம். பாதி தூரம், அதாவது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டேப்பராக இருக்கும், அப்படியே நடந்து போகிற மாதிரி. கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குங்க, ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இங்கே உள்ளே என்ன இருக்குன்றதுதான் தெரியல, சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ என்னன்றது பார்க்கலாம். என்னன்றது தெரியலண்ணா உள்ள. ஸோ கொஞ்சம் எதுவுமே இல்லை, பட் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி கட்டியிருக்காங்க சின்னதாக இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் சிலை கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து தெரியுது பார்த்தீங்களா சின்னதாக, அதுதாங்க. இங்கே பாருங்கள் ஆர்ச் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸு பார்த்தீங்களா. ஸோ அங்கே வர பார்த்தீங்கன்னா நால்கால் மண்டபம் மாதிரி நிழற்கூடம் இருக்குங்க. வள்ளி தேவனோட முருகர் இருக்காருங்க. உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. மிகப்பெரிய முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து செஞ்சு கட்டணுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நடராஜ முதலியார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டாருங்க. பட் ஆனால் அவரால் எடுத்து நடத்த முடியல, கட்ட முடியல. ஆனால் அவர் இப்போ இல்லை. அவரோட மகன் சீனு அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முருகர் சிலை எடுத்து கட்டி நல்ல நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காருங்க. முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சிட்டாருங்க. ஸோ அதாவது என்னென்னா பெயிண்டிங் இருக்குங்க, பெயிண்டிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு பெயிண்டிங் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி இல்லை. ஸோ திருப்பணிகள் வந்து நான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது டொனேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவரோட நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், வந்து அவரோட காண்டாக்ட் டீட்டெயில் ஃபுல் டீட்டெயிலுமே நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டொனேஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஸோ கோயில் அதாவது பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது டொனேஷன் பண்ணுங்கள். ஸோ பெயிண்டிங் ஒர்க் பண்ணால் ஃபினிஷ் ஆகிடுங்க. முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முருகர் சிலை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா.
சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டு நம்ம முருகர் சிலையை பார்க்கலாம். ஸ்டெப்ஸில் வந்துட்டுருக்கோங்க. அதாவது கொஞ்சம் தூரத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 படிக்கட்டோ 6 படிக்கட்டோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குங்க. மீதி தூரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேப்பராக இருக்கும் நடந்து போக, அதாவது நார்மலாக இருக்கும் நடந்து போக வந்து. கொஞ்சம் பாருங்களேன், சுற்றி வந்து பார்த்திங்கன்னா செடி தாங்க, செம்மையாக இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி இருக்காங்க. சரி நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நாகம், முருகரோட வாகனம் இருக்குங்க பார்த்தீங்களா. வேப்பிலை மரம்ங்க இங்கே புத்து மாதிரி எழும்பிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கே சாமி தரிசித்தோம். இங்கே பேக் சைடில் இருக்க வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பேக் சைடில் இருக்க வியூ பாயிண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. சரி வாங்க நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சந்தோஷமான விஷயமும் சொல்லணும். அதாவது மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலை, முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா கட்டினது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மலேசியா முருகர் சிலை கட்டினாருங்களா, அவரே தாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலம் முத்துமலை முருகர் சிலை கட்டினாருங்களா, அவரே தான் வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலை தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலூர்லேயும் மிக பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலை கட்டியிருக்காருங்க. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். முருகர் சிலை வந்து பார்க்க போயிட்டு பெயிண்டிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குங்க. அதான் சொன்னேன் இல்லையா, திருப்பணிங்க வந்து போயிட்டுருக்கு. உங்களால் டொனேஷன் பண்ணுன்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. 2 முருகர் சிலையுமே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டியிருக்காருன்றது. வந்து மலேசியா முருகரும் சரி, முத்துமலை சேலம் முருகர் சிலையும் சரி, எந்த அளவுக்கு கட்டியிருக்காருன்றது. நம்ம வேலூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலை கட்டியிருக்காருங்க. அது எப்படி இருக்குன்றதா, எவ்வளோ அழகாக கட்டியிருக்காருன்றது தான் நம்ம போய் பார்க்க போகிறோங்க. சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள். கல்யாணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்குங்க. முகூர்த்த நாள் வந்து நிறைய கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நடக்குங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சிட்ருக்கும், 6-7 முகூர்த்தம். சரி வாங்க நம்ம போய்ட்டு கோயிலெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ரெண்டமாக பார்த்துட்டு கல்யாணம் முடிஞ்சிட்ருக்கோம். அப்படியே போய் முருகர் சிலையும் போய் பார்க்கலாம், ஓகேங்களா. சரி வாங்க போகலாம். நம்ம ஏறி வந்தால் இந்த ஸ்டெப்ஸில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டோமா அப்படின்ற மாதிரியே கிடையாதுங்க. கம்மி தான் ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஏறி வந்த மாதிரியே தெரியாது. ஒரு ஜாலியாக இருக்கும் ஏறி வரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா. சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா செடி தான், எல்லாமே நேச்சுரலாக இருக்குது பார்க்க. இந்த சைட்லையும் அந்த சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. சரி வாங்க நம்ம அப்படியே ஏறி போகலாம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து பாருங்கள், அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்படியே இப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஒரு இது இருக்குங்க. என்ன இடம் தான் தெரியல கரெக்டாக இது. இங்கே கட்டியிருக்காங்க, அதாவது மலையோட இதுலேயே வந்து பாருங்களேன், சின்னதாக ஒரு இது இருக்குங்க இந்த இடம். இது என்ன இடம் தான் தெரியல. சரி வாங்க நம்ம அப்படியே மேலே ஏறி போகலாம். கோயிலோட அதாவது கார்லேயோ பைக்கில் வந்தோம் நம்ம பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தாங்க வரணும். வழி இருக்குது பார்த்திங்களா, வேன்லேருந்து எல்லாமே வந்திருக்கு. இப்போ கல்யாணம் நடந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், அதுதான் ஆர்ச்சி. அப்படியே இங்கே பாருங்கள் கோயிலோட கோபுரம்ங்க பாருங்களேன். உள்ள வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்காருங்க. நாங்கள் அப்படியே நம்ம பார்க்கலாம். நீங்களும் கோயிலில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே பண்ணலாங்க. அதுக்குண்டான வசதி எல்லாமே அதை பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. அங்கே கல்யாண இடம். அப்படியே பாருங்கள், அதாவது நம்மளோட வேலூர் சிட்டி வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க பார்க்க. வந்து பாருங்கள், காட்டுறேன் பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க இந்த ஒரு வேலூரோட வியூ பாயிண்ட் வந்து. அந்த ஹைவே எல்லாம் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது. அப்படிங்க பார்த்தீங்கன்னா முருகர் சிலை நம்ம ஒன்று கிட்ட போய் பார்க்கலாம், ஓகேங்களா. சுற்றி அதாவது முருகர் சிலைக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காம்பவுண்ட் மாதிரி எழுப்பியிருக்காங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது. நம்ம வந்த வழி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டெப்ஸு இங்கே இருக்குது பாருங்கள். சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம், ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோவில். நம்ம மேலே ஏறி வந்தாச்சுங்க. இந்த வியூ பாயிண்ட் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகரை போய் தரிசனம் பண்ணலாம். முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகரை போய் நம்ம போய் பார்க்கலாங்க, ஓகேங்களா. சரி வாங்க போய் முருகர் தரிசனம் பண்ணலாம். அருள்மிகு ஸ்ரீ தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோயிலின் ஆரம்ப தோற்றம்ங்க. அது வந்து பாருங்களேன், ஆரம்ப தோற்றம் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தோற்றம் பாருங்கள், திருக்கோயிலின் தற்போதைய தோற்றம், அதாவது இப்போ இருக்கிற தோற்றம்ங்க. இது ரொம்பவே அருமையாக இருக்காங்க. இந்த தோற்றம் வந்து பார்க்கவே வந்து செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அதாவது வண்டி, காரு, ஆட்டோ, வேன் எது வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் தான் வரணும். இப்படி வந்து தான் இந்த வழி தான் என்ட்ரன்ஸு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஸ்டெப்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா காரு வண்டி வரது. இந்த வழிங்க, அதாவது காரு, பைக்கு எது வரணும் இந்த வழியில் தாங்க. கோயிலோட அந்த என்ட்ரன்ஸோட வியூ பாயிண்ட் பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்க. வந்து பாருங்களேன், இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேரேஜ் ஈவெண்ட் நடந்து முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இங்கே இடம் இருக்குது, சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா வசதியுமே இருக்குங்க இந்த இடத்துல வந்து. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே பாருங்கள் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க.
இங்கே பாருங்கள், இங்கேருந்து முருகரை பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்க. இன்னும் ஃப்ரண்ட் வியூவில் போய் பார்த்தோன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைக் வர வழிங்க. அங்கே வந்துட்டுருக்காரு பார்த்தீங்களா. ஸோ வண்டி வர வழி இது தான். அதாவது வண்டியில் வந்தோன்னா ஏறி வரோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்குங்க ஒரு ஆர்ச். ஓகேங்களா, அது உள்ள தான் வந்து போனோன்னா ஸோ நம்ம முருகரை போய் பார்க்கலாங்க. ஓகேங்களா, சரி வாங்க நம்ம கிட்ட போய் பார்க்கலாங்க. ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆர்ச் வழியாக தான் நம்ம போகணும். முருகப்பெருமான் திருவுருவ சிலை அமைப்பதற்கான நன்கொடை வரவேற்கப்படுகிறது. சிலை அமைப்பதற்கு தேவையான பொருள் உதவியோ பண உதவியோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. விரும்புவோர் கீழ்கண்ட தொலைபேசி தொடர்பு கொண்டு நன்கொடை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் பண உதவியோ எந்த உதவி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணியே நீங்கள் பேசிக்கலாங்க. ஓகேங்களா, நன்கொடை ஏதாவது உதவி பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி வாங்க முருகப்பெருமானை போய் நம்ம தரிசனம் பண்ணலாங்க. ஸோ பைக்கில் வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வழி. ஸோ அப்படி ஏறி வரலாங்க பைக்கில் வரத்துக்கு. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா ஸோ ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் ஒன்றும் கட்டிகிட்ருக்காங்க, போயிட்டுருக்க வேலைகள் வந்து. ஸோ இந்த வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகணுங்க உள்ள முருகப்பெருமானை தரிசிக்க. நம்ம கிட்ட வந்தாச்சுங்க, அதாவது முருகர்கிட்ட வந்தாச்சுங்க. பாருங்கள், மிக பிரம்மாண்டமாக இருக்காருங்க முருகர். பாருங்களேன், 90 அடி உயரங்க முருகரே வந்து பார்த்திங்கன்னா. 90 அடி உயரம் முருகருங்க. ஸோ இதை கட்டினது யாருன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேங்க. அதாவது முன்னாடி சொல்லியிருப்பேன். அதாவது மலேசியா முருகர் கட்டினாருங்க இல்லையா, அவரே தான் வந்து பார்த்திங்கன்னா சேலம் முத்துமலை முருகரும் வந்து கட்டியிருக்காருங்க. நம்ம வேலூரில் மிக பிரம்மாண்டமாக அழகாக கட்டியிருக்காருங்க. பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குங்க. இந்த இன்னும் ஃப்ரண்ட் ஆங்கிலேருந்து போய் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்க வந்து செம்மையாக இருக்குங்க ஃப்ரண்ட் ஆங்கிலேருந்து பார்க்கும்போதே. இந்த இயற்கை பாருங்கள், இந்த இயற்கை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே கிட்ட போயிடலாம். கிட்ட போய் முருகரை தரிசனம் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலை இருக்குங்க. இங்கே இருக்கார் இல்லையா முருகர், ஸோ அதே மாதிரி தான் இந்த சாம்பிள் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. HSL அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்கவே. வந்து இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஹைவேல போயிட்டு இருப்போம் வந்துட்டுருப்போம். ஸோ அப்படி பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழகிடுச்சு. அதாவது முருகர் இங்கே இருக்காருங்க, பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசை நிறைவேறிச்சுங்க. முருகர் வந்து பார்த்தாச்சுங்க. இன்னும் கலரிங் ஒர்க்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்குங்க. முருகரை பார்க்க வந்து செம்மையாக இருக்கும். பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்கார். அங்கேருந்து பார்க்கும்போது நம்ம சின்னது தெரியுங்க, பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தாங்க ரொம்ப பெருசாக இருக்காருங்க. 90 அடி உயரம், பிரம்மாண்டமாக இருக்காருங்க முருகர் வந்து. சரி கிட்ட போகலாம் வாங்க. அப்படியே இங்கே பாருங்கள், நம்ம கிட்ட போய் பார்க்க போகிற முருகர் சிலையை வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக 90 அடியில் இருக்காருங்க. இந்த முருகரே வந்து பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காருங்க. செம்மையாக இருக்காருங்க இந்த முருகரை பார்க்க வந்து. வாங்க அப்படியே நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. வேறு லெவலில் இருக்காருங்க பார்க்க வந்து. அப்படியே இங்கே பாருங்களேன், ஏன் செம்மையாக இருக்காருங்க. அங்கே பாருங்களேன், அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலோட கட்டை விரலேருந்து, அதாவது அந்த நகம், அதுக்கப்புறம் அந்த ஜரிகை, ஸோ அந்த டிசைன்ஸு, அவரோட ட்ரெஸ்ஸு, ஸோ அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அவரோட மாலை வேல்லேருந்து எல்லாருமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியாது. ஏன் அப்படின்னா ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க, இன்னும் முடியல இல்லையா வேலை வந்து. ஸோ எல்லாமே கம்மிங்களாம் எல்லாமே கட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளியராக தெரியல. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்றது. அந்தளவுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியாதுங்க. ஆனால் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கே வந்து வேறு லெவலில் இருக்குது பார்க்க. நம்ம வேலூர்லேயே வேறு எங்கேயுமே கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு முருகர் சிலை. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுவோம். நம்ம சேனல் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் இந்த கோயில் வரப்போகுதுங்க. ஸோ இன்னும் மேலே மேலே வளர்ந்துட்டே வரப்போகுது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கும்பாபிஷேகத்துலாம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க. கண்டிப்பாக நானும் வந்து வீடியோ போடுவேன், நானும் வரேங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாருங்களேன் வேறு லெவலுக்கு இந்த இடமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களா. ஒரு க்ரௌண்டு மாதிரி இருக்குது பாருங்கள், பெரிய இடங்க. ஆனால் வேறு லெவலில் இருக்குது. நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. சரி வாங்க அப்படியே இந்த இயற்கையெல்லாம் வந்து நம்ம ரசிக்கலாம். இங்கே பாருங்க சிட்டியோட வியூ பாயிண்ட் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட்டே வந்து செம்மையாக இருக்குது. இந்த சிட்டியோட வியூ பாயிண்ட்டே வந்து அருமையாக இருக்குது. அதாவது ஹைவே எங்கே, ஸோ ஹைவேலேருந்து பார்த்தாலே தெரியும் இங்கே முருகர் கோயில் இருக்கிறதே வந்து. முருகர் இங்கே கட்டியிருக்காங்களே அந்த சிலையாக வந்து தெரியுங்க. கண்டிப்பாக நீங்களும் அந்த கோயிலுக்கு வாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்களும் வந்து பாருங்கள்.
இங்கே பாருங்கள், நம்ம கோயிலை போய் இப்போ தரிசித்தோம் இல்லையா? ஸோ அந்த கோயிலோட ஆங்கிள்ங்க இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க. 90 அடியில் மிக பிரம்மாண்டமான முருகர் சிலைங்க, தீர்த்தகிரி முருகர். ஸோ இந்த முருகர் எப்படி இருக்காருன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.